சிவகார்த்திகேயனை பேசுகிற அளவுக்கு வந்து ஹெச் வினோத் வந்து ஒரு தரம் தாழ்ந்த இயக்குனர்லாம் கிடையாது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்போனால் அவர் நமக்குத்தான் அந்த பதிலடி கொடுத்ததா எடுத்துக்கணுமே தவிர இது சிவகார்த்திகேயனுக்கு யார் துப்பாக்கியை கொடுத்தாரோ அந்த துப்பாக்கியை வாங்கி அவர் நெத்திலேயே வச்ச மாதிரியான ஒரு வேலையைத்தானே ஜனநாயகனோடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படுவார்கள். அதுதான் உண்மை. பயப்படுவது தான் நியாயமும். விஜயோடு ஒப்பிடுகிற அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன்லாம் இங்கே வளரது. கோட் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சுமாரான படம் தான். விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் அந்த படத்தை ஆகோ ஓகோ சூப்பர்னு கொண்டாடுவாங்களே தவிர விஜயினுடைய கடைசி படம் ஜனநாயகன் தான். என்ன காரணம்னா அந்த விஜயே ஒரு ஹீரோவுடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு அதுவும் வெளிநாட்டில் நடக்கும்போது இன்னொரு ஹீரோ அதுக்கு எப்படி வருவார்? வெல்கம் டு Cloud7 சினிமா. தமிழ் சினிமா பற்றின பல தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். ஸோ 2026 உங்களுக்கும் சரி தமிழ் சினிமாவுக்கும் நல்லா போகணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களோட விஷயத்தை நம்ம ஃபேன்ஸுக்கு சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்க்குற பார்வையாளர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புத்தாண்டிலும் நம்ம விரும்புகிறது என்ன அப்படின்னா ஒவ்வொருவருடைய கனவும் மெய்ப்படணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய கனவுகள் மெய்ப்படட்டும். வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நான் கேட்க போகிறது 2025 இப்போது முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவரால் தமிழ் சினிமா அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு இந்த வருஷத்துக்கு? அதாவது ரொம்ப உண்மையை சொல்ல போனால் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, அதே நேரம் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. இது வந்து நான் சொல்கிறது அந்த வணிக வெற்றி அடிப்படையில் தான். சுமாராக ஒரு 10 படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் வந்து ஒரு வசூலை கொடுத்துருக்கு. பட் இதெல்லாம் வந்து வியாபாரிகளுடைய அளவுகோல் தான். ஏன்னா ஒரு வியாபாரி தான் இந்த துறை லாபத்தை கொடுத்துருக்கா நஷ்டத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கிற அளவுகோலில் வந்து அதை வந்து மதிப்பிடுவாங்க. பட் நாம் வந்து வியாபாரிகள் இல்லை, விமர்சகர்கள். அதனால் நம்முடைய பார்வை அப்படிங்கிறது அந்த 2025 வந்த திரைப்படங்கள் எந்த வகையிலாவது சமூக மாற்றத்துக்கு பயன்பட்டிருக்கா அல்லது அந்த பார்வையாளனுடைய அந்த ரசனை திறனை ஒருபடி உயர்த்துவது போல் வந்திருக்கா, இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நற்செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கா, இந்த அளவுகோலில் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியானாலும் மிகச்சில படங்கள் தான் இந்த அளவுகோலின்படி ஒரு சரியான திரைப்படமாக இருந்திருக்கு. ஸோ அந்த எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியாங்கிற ஒரு கலாச்சாரம், அப்புறம் பல கோடி முதலீட்டில் தான் இன்றைக்கி படம் எடுக்க முடியுங்கிற இந்த சூழல், இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வணிக படங்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிருக்கே தவிர ஒரு தரமான படங்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கலை. அதுக்கான முயற்சியையும் கூட யாரும் எடுக்கலை. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். சார் 2025 பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோ இல்லை பெரிய பட்ஜெட் படங்கள் பெருசாக போல, மக்களும் அதை பெருசாக விரும்பலை அப்படிங்கிறதா உண்மை. பட் சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஹீரோ நடிச்சு வந்த படங்களை ரசிச்சிருக்காங்க, கொண்டாடி இருக்காங்க, அதுக்கு நல்ல வசூலும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலும் நல்ல படங்களை வரவேற்கிற நல்ல படங்களை கொண்டாடுகிற போக்குங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா அப்படி ஒரு படம் வந்து அதை மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ரிசீவ் பண்ண பிறகும் கூட இங்கே இருக்கிற வியாபாரிகள் பார்த்திங்கன்னா அந்த திசை நோக்கி வந்து நகர்றதே இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல படம் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோமே, என்ன காரணம் தெரியுமில்ல, அது கூட வந்த படம் சரியில்லை, அதனால இந்த படம் ஓடிடுச்சு, அப்புறம் அதில் வந்து அந்த காரணம், இதில் வந்து இந்த காரணம் அப்படின்னு வேறு அந்த சொத்தை காரணங்களை சொல்லுவாங்களே தவிர அடடா ட்ரெண்டு மாறிடுச்சு, மக்களுடைய விருப்பமும் தேடலும் இந்த மாதிரி இருக்குது, நல்ல கண்டென்ட் படங்களை தான் மக்கள் விரும்ப தொடங்கிட்டாங்க, அப்போ நம்ம அதை நோக்கி நகருவோம் அப்படின்னு இந்த வியாபாரிகள் நினைக்கிறதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிறை மாதிரியான ஒரு படம், அந்த ஒரு வணிக வெற்றி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 50-50 தான். ஒன்று அடித்தா ஜாக்பாட்டு, இல்லைனா மக்கள் மொத்தமாகவே அதை நிராகரிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த மசாலா படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. ஒரு மினிமம் கேரண்டியாக நம்ம முதலீடு மட்டும் திரும்ப கிடச்சிரும், அல்லது ஒரு குறைவான ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும், அல்லது மக்கள் பெருசாக விரும்பினாங்கன்னா ஒரு பெரிய
லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுகோலில் வந்து இவங்களுடைய ப்ரையாரிட்டியாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மசாலா படங்களாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் கடந்த காலங்களில் பல்வேறு காலகட்டங்களில் நல்ல படங்கள் ஒரு சரித்திர வெற்றி அடைந்த பிறகும் கூட இவங்க வந்து அந்த இடத்தை நோக்கி நகரலை. அது கிட்டத்தட்ட இந்த வருஷமும் நடந்திருக்கு. ஓகே சார், இப்போ அடுத்த வருஷம் 2026 ஆரம்பத்திலேயே பெரிய படங்கள் 2 ஜனநாயகன் விஸ் பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் யாரோட கை ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அந்த ஆர்வம்லாம் நம்ம சொல்ல முடியாது. பொதுவாகவே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வியாபாரிகளுடைய பார்வையில் ஜனநாயகன் படம் தான் அவர்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா ஜனநாயகன்கிறது விஜய் நடித்த படம், ஹெச் வினோத் இயக்கிய படம், பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு மசாலா படத்தினுடைய ரீமேக். அப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்கு எந்த குறைவும் இருக்காது, ஜனரஞ்சக அம்சங்கள் நிறையா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸு, இந்த காமன் ஆடியன்ஸுக்கெல்லாம் அது ஒரு பிடித்தமான படமாக இருக்கும். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான மக்களுடைய சாய்ஸாக ஜனநாயகன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு படம்ங்கிறதுனால திரையரங்க உரிமையாளர்களுடைய சாய்ஸும் ஜனநாயகனாக தான் இருக்கும். ஓகே சார். பட் அதே நேரம் பராசக்தி அப்படிங்கிறது ஜனநாயகன் அளவுக்கு ஒரு கமர்ஷியலான படமாக இல்லை என்றாலும் அது வந்து ஒரு வரலாற்றை பேசுகிற ஒரு படம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான படம் தான். 1967 காலகட்டங்களில் இங்கு நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் இந்த படத்தினுடைய பேக்ட்ராப்பு. அப்போ அன்றைக்கு நடந்த அந்த விஷயங்கள்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவர்களுக்கு அன்றைய வரலாற்று நிகழ்வுகளை கடத்துகிற ஒரு படம் பராசக்தி. அதனால் இப்போ நம்மை போன்றவர்களுக்கு பராசக்தி மேலே வந்து ஒரு தனிப்பட்ட ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே சார். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் ஹெச் வினோத் அவர்கள் பேசுனது அது சிவகார்த்திகேயனை டார்கெட் பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சார்? ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் சிவகார்த்திகேயனை பேசுகிற அளவுக்கு வந்து ஹெச் வினோத் வந்து ஒரு தரம் தாழ்ந்த இயக்குனர்லாம் கிடையாது. அவர் ஒரு சமூக பொறுப்புமிக்க ஒரு முக்கியமான இயக்குனர். அதை முதல்ல நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். பல நேர்காணலில் சொன்னதே இங்கேயும் சொல்கிறேன். அட்லி போன்ற, லோகேஷ் கனகராஜ் போன்ற இயக்குனர்கள் எல்லாம் ஒரு நடிகரை வைத்து படம் எடுக்கும் போது நான் வந்து இவருடைய ரசிகன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்குவாங்க. இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரன் பார்த்தா நான் அஜித் ரசிகன் பாரு, லோகேஷ் கனகராஜ் பார்த்தா நான் கமல்ஹாசனுடைய ரசிகன் பாரு, அட்லி பார்த்தா எனக்கு விஜய் அண்ணா அண்ணா அண்ணாம்பார். ஆனால் நீங்கள் ஹெச் வினோத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் அஜித்தை வைத்து படம் இயக்கும் போதும் தலை அஜித்துலாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் ஒரு இயக்குனராக அஜித் என்கிற ஒரு முன்னணி நடிகரை வச்சு படம் இயக்கியிருக்கார். இன்றைக்கி விஜயை வச்சு எடுக்கும் போதும் அவர் பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா அல்லது நான் விஜயனுடைய ரசிகன்லாம் பேசுகிற ஒரு ரசிக மனநிலையில் அந்த படத்தை அவர் இயக்கலை. அவர் ஒரு இயக்குனராக ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் பதிலடி குடிக்க வேண்டிய அளவுக்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று அவருடைய பேச்சுங்கிறது சிவகார்த்திகேயனையோ அல்லது பராசக்தி படத்தை குறித்தோ கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ என்னை போன்ற பலரும் நீங்கள் யூடியூப்பில் பேசுனதை கேட்டிருக்கலாம். ஜனநாயகன் வந்து ஒரு மசாலா படம், இப்போவும் அதானே நம்ம சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த மாதிரி இது வெறும் மசாலா படம் நம்பி வந்துடாதீங்க, அதுக்குள்ளார வேறு சில எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்போனால் அவர் நமக்குத்தான் அந்த பதிலடி கொடுத்ததா எடுத்துக்கணுமே தவிர இது சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தார் அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். இப்போ பராசக்தி வந்து ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ முன்னாடி வந்து ஜனநாயகன் கூட போட்டி போட வந்து அவங்களால முடியலை, பயந்துட்டு தான் தள்ளி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸ் இதை பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூட ரிலீஸ் பண்ணுறப்போ துப்பாக்கி கொடுத்தவர்கிட்டயே நீங்கள் துப்பாக்கியை நீட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சரியான கேள்வி தானே. என்னென்னா இந்த ஜனநாயகனோடு பராசக்தி படத்தை கொண்டாந்து நிறுத்தியதற்கு சிவகார்த்திகேயன் காரணம் இல்லைன்னு ஒரு வாதத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டாலும் ஒரு படத்தின் ஹீரோவாக அவர் வந்து இந்த தேதியில் என் படம் வரக்கூடாது, விஜய் படத்தோட மோதுறதை நான் விரும்பலை, நான் விஜய் மேலே வந்து நான் அன்பு வச்சுருக்கேன், அவர் என் மேலே அன்பு வச்சுருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் எனக்கும் அவருக்குமான நட்பு கெட்டு போயிடும், அதனால் தயவு செஞ்சு இந்த தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா அந்த தயாரிப்பாளர் மறுத்து இருக்க மாட்டார். இன்னொன்று, இன்றைக்கு சினிமாவே ஹீரோக்கள் கையில் தானே இருக்குது. அப்போ ஏன் சிவகார்த்திகேயன் அதை சொல்லலை? இப்போ இதன் மூலமே நம்ம புரிஞ்சுக்கலாம், சிவகார்த்திகேயனுடைய விருப்பத்தின் வேண்டுகோளின் அடிப்படையில் தான் இந்த தேதியே அவங்க லாக் பண்ணாங்க. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ பல பேர் என்ன சொன்னாங்க, இல்லை இவங்கெல்லாம் சிவகார்த்திகேயன் மேலே உள்ள வன்மத்தில் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய பராசக்தி வெவ்வேறு காரணங்களை சொல்லி இந்த படத்தோடய வந்து மல்லுக்கு நிற்கிறாங்க. அப்படின்னா அது சிவகார்த்திகேயனுடைய விருப்பம் தான். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி யார் துப்பாக்கியை கொடுத்தாரோ அந்த துப்பாக்கியை வாங்கி அவர் நெத்திலேயே வச்ச மாதிரியான ஒரு வேலையைத்தானே இவங்க பண்ணுறாங்க.
அதைத்தான் இன்னைக்கு ரசிகர்கள் கேள்வியாக கேட்குறாங்க. இல்லை சார், முன்னாடி வந்து உங்களுக்கு ஜனநாயகம் கூட வரதுக்கு பயமா இருக்கா, அதனால தான் தள்ளி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் அதையும் குறை சொல்றாங்க. இப்போ அவங்க என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி. ஜனநாயகனோடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படுவார்கள், அதுதான் உண்மை. பயப்படுவது தான் நியாயமும். இப்போ பயமே இல்லாமல் எஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடலாமா? இல்லை, பயமே இல்லாமல்னு கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த படத்தை வெளியிடுகிற ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இந்த படம் முதலில் அறிவிக்கப்பட்டது ஜனவரி 14 அதாவது ஜனநாயகன் 9 ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஜனநாயகன் ஓடி முடிஞ்சிருக்கும், தியேட்டர்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அதை நம்ம ஆக்குபைட் பண்ணலாங்கிற அந்த கால்குலேஷன் தான். அப்போது 14 நாள் குறிக்கப்பட்ட பராசக்தி எப்படி 10 ப்ரீபோண்ட் ஆச்சு, ஏன் ஆச்சுன்னு பார்த்தா ஈரோட்டில் விஜய் பேசிய பேச்சினுடைய எதிரொலி தான் அது. அங்கே போய் திமுகவை தீய சக்தின்னு அவர் கத்துனார்ல, அதில் இவங்க டென்ஷன் ஆகி இமீடியட்டாக எங்களை தீய சக்தின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்களா, அப்போ உங்கள் படத்தை காலி பண்ணுற பாருங்கன்னு தான் டப்புன்னு வந்து ப்ரீபோன் பண்ணி வர்றாங்க. புரியுதா இல்லையா? அதனால் என்னென்னா இவங்க அது வர்றதுனால வந்து இவங்களுக்கு பயம் போயிடுச்சுலாம் கிடையாது, ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி ஜனநாயகனுடைய வசூலை குறைக்கணும், அதாவது நமக்கு வசூல் வரணும், நம்ம படம் வெற்றி அடையணுங்கிறது 2ஆம் பட்சமாக போயிடுச்சு. ஜனநாயகனுடைய வசூலை குறைக்கணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ வந்து விஜய் ரஜினி கழுகு கதை முடிஞ்சு இப்போ விஜய் சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கதை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இது எங்கே சார் போய் முடியும்? விஜயோடு ஒப்பிடுகிற அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன்லாம் இன்னும் வளரலை, அதுதான் உண்மை. அதாவது ரசிகர்கள் ஆர்வ கோளாறில் இப்படி ஒரு ஒப்பீடு, அதை வச்சு சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா திட்டுறது, மீம்ஸ் போடுறதுன்னு போயிட்டுருக்காங்களே தவிர, இப்போ விஜயனுடைய பார்வையில் அவர் சிவகார்த்திகேயனை எதிரியாக நினைப்பாரா? இல்லை, நிச்சயமாக மாட்டார். அப்படி இருக்கும்போது இந்த ஒப்பீடுங்கிறதெல்லாம் ஒரு அவசியமற்றது தான். ஏன்னா விஜய்னு இருக்கிற உயரம்ங்கிறதே வேறு, அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். விஜய் அங்கே இருக்காருன்னா சிவகார்த்திகேயன் இங்கே இருக்கார், இவர் எப்படி அவருக்கு சமமான எதிரியாக இருக்க முடியும்? ஆனால் இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படின்னா, விஜயினுடைய எதிரிகள் எல்லாமே வெவ்வேறு ஆட்களை வந்து அவருக்கு சமமாக வந்து நிறுத்துகிற ஒரு வேலையை பார்க்குறாங்க. அது ரொம்ப எளிய உதாரணம் என்னன்னா, ஒரு பெரிய கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கோட்டை போட்டு அதை சின்னதாக காட்டுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த கான்செப்டில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு சமமானவரும் கிடையாது, எதிரியும் கிடையாது, போட்டியாளரும் கிடையாது. நிச்சயமாக அதில் எந்த மாற்றமே இல்லை. இந்த படங்களை தவிர்த்து 2026 பல படங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஸோ 2025 மாதிரியே பெரிய படங்கள் எல்லாமே தோல்வி அடையுமா, இல்லை ஏதாச்சும் படங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கருப்பு மாதிரியான படங்கள்லாம் காத்துட்ருக்கு. இல்லை, அந்த ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு படம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. அந்த படத்தினுடைய கண்டென்ட் என்ன, மேக்கிங் எப்படி இருக்குது, ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது, அதை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அப்புறம் அது என்ன சூழலில் ரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரி பல காரணிகளை கொண்டு தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2026 நிறைய படங்கள் வருது. இப்போ ஜெயிலர் 2 வரும், நீங்கள் சொல்கிற மாதிரி கருப்பு வரும், அதுக்கு அடுத்து சூர்யா நடிக்கிற சூர்யா 46 படம் வரும், என்ன இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அஜித் இனிமேல் ஒரு படத்தில் நடிக்க தொடங்கி அந்த படமும் கூட 2026 இறுதியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தனுஷுடைய படம் இருக்குது, சிம்பு நடிக்கிற அரசன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. பட் அது அந்த நேரத்தை வைத்து தான் நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார், இப்போ 2025 பொறுத்த வரைக்கும் புஷ்பா 2, காந்தாரா அந்த சாப்டர் 1 இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து இங்கே ஹிட் அடிச்சது. பட் தமிழ் சினிமா இயக்குகளோட பெரிய படங்கள் எதுவுமே இங்கே பெருசாக ஓடலை. இது என்ன காரணம் சார்? இல்லை, அதுதான் அன்னைக்கு கூட ஒரு இதில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பாகுபலியாக இருக்கட்டும், கேஜிஎஃபாக இருக்கட்டும், அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட படம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் உள்ளே போய் உட்காந்திங்கன்னா அந்த திரையிலும் அந்த பிரம்மாண்டம் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கேஜிஎஃப்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய ஹீரோ பேர் யஷ். அவரை அந்த படம் ரிலீஸுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே கூட யாருக்குமே தெரியாது. ஆமாம், அந்த படம் பார்த்த பிறகு தான் அவர் வந்து பிரபலமாகிறாரு, புரியுதா இல்லையா? ஆனால் அந்த படம் ஏன் பேசப்பட்டது? அந்த படத்தை வந்து யஷுக்காக யாரும் போகவே இல்லை, அந்த படத்தினுடைய பிரம்மாண்டம் உங்களை தியேட்டருக்கு அப்படி இழுத்துது. உள்ளே போய் உட்காந்து பார்த்தா அது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அனுபவமாக மாறி அதுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிது. அதே மாதிரி பாகுபலி படம், ராணாவும் சரி பிரபாஸும் சரி தெலுங்கில் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் தமிழில் வந்து அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்லாம் கிடையாது. ஆனால் பாகுபலிங்கிற ஒரு படம், அந்த பிரம்மாண்டம் மக்களுக்கு பிடிச்சி போய் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த பார்ட்டு வருது, அந்த பார்ட்டும் பெரிய வெற்றி அடையுது. ஆனால் தமிழில் வர்ற பிரம்மாண்டமான படங்களை பார்த்தா
இவங்க என்ன பண்ணுறாங்க 100 கோடி 200 கோடி 300 கோடியில் படம் எடுக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 75% பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் சேலரியாகவே போயிடுது. அப்போ ஒரு கம்மியான தொகையை வச்சு தான் இவங்க இந்த படமே எடுக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா திரையில் வந்து அதனுடைய பிரம்மாண்டம் வந்து தெரிகிறதில்ல. அப்போ ஒரு வழக்கமான படமாக தான் அது இருக்குது. அதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது கதைக்காக ஸ்கிரிப்டுக்காக வந்து ரொம்ப மெனக்கடுறது இல்லை. இப்போ ரஜினியை வச்சு எடுக்கிறோம், விஜய் வச்சு எடுக்கிறோம், அஜித்தை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க மூஞ்சிக்காகவே மக்கள் வந்துடுவாங்கப்பா அப்படின்ட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டில் அப்படிப்பா ஒரு இதை கிண்டி கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதனால் அந்த படங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதுக்கு பெரிய உதாரணம் கங்குவா. ஓகே, சூர்யான ஒரு பெரிய ஹீரோ, ஏன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, காமன் ஆடியன்ஸும் அவருடைய படத்தை பார்ப்பதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கங்குவாங்கிற ஒரு படத்தை ஒரு வீடியோ கேம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அது மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேலே அதனுடைய ப்ரொமோஷனில் உட்காந்து அந்த படத்தை பயங்கரமாக பேசுகிறாங்க. மக்கள் அதை நம்பி உள்ளே போய் பார்த்தா படத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க வந்து நம்மளை சீட் பண்ணிட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்கிற ஒரு கோபத்தில் அந்த படத்தையே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பண்ணுற செலவு திரையில் தெரியணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்னுக்கு இவங்க மாறினாங்கன்னா அது மாதிரியான ஒரு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் ஹீரோக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோக்களோட படங்கள் வருது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க மக்கள். மேபி அந்த எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போகிறதுனால அவங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்குதா சார்? எல்லா மாநிலத்திலும் அந்த ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது அந்த மாநில ரசிகர்கள் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து வச்சுக்கிறாங்க. அதில் மாற்றமே இல்லை. இங்கே என்னென்னா அந்த மாதிரி எதிர்பார்க்கப்படுகிற படங்களோ தியேட்டருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அதில் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது. அப்போ ஆடியன்ஸ் வந்து ஏமாறாமல் பரவாயில்ல நம்ம நினச்ச மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு வெளியில் வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்றான். ஸோ அந்த மவுத் டாக் பரவி தான் அந்த வெற்றிக்கே காரணமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல முடியல. இப்போ ஒரு விஜய் படம் கடைசியாக அந்த போட் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப சுமாரான படம் தான். விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் அந்த படத்தை ஆகோ ஓகோ சூப்பர்னு கொண்டாடுவாங்களே தவிர காமன் ஆடியன்ஸை கேட்டிங்கன்னா படம் ரொம்ப சுமாருங்க, ஒரு தடவை பார்க்கலாங்க, போர் அடிக்குதுங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒப்பீனியன் தான் வருது. அதேமாதிரி குட் பேட் அக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஜித்துடைய ரசிகர்களுக்கு அந்த படம் நல்லாயிருக்கும், அந்த படம் பிடிச்சிது. காமன் ஆடியன்ஸை கேட்டால் என்னங்க படம் ஒரே கழுத்தறுப்பாக இருக்குங்கிற மாதிரி தான் இவங்களுடைய கமெண்ட் இருந்தது. கூலிக்கும் அதே மாதிரி தான். ரஜினி ரசிகர்களுக்கு அது பிடித்தமான படமாக இருக்கும், மற்ற காமன் ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த படம் பிடிக்காது. ஸோ இந்த சூழல் இருக்குல்ல, இது மாறணும் அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே சார், ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது விஜய்க்கு கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாவே இதுக்கு அவர் கடைசி படமாக தான் இருக்கும்? அதாவது இன்றைய தேதியில் இந்த நிமிஷத்தில் விஜயினுடைய கடைசி படம் ஜனநாயகன் தான். என்ன காரணம்னா அதை விஜயே அறிவிச்சிருக்கார். ஓகே, அதிகாரப்பூர்வமாக அவர் சொல்லிட்டார். ஸோ அதை வந்து நம்ம நம்பித்தான் ஆகணும். எந்த அடிப்படையில் சொன்னார் அப்படின்னா இந்த படத்தோட நம்ம சினிமா கரியரை முடிச்சுட்டு அரசியலுக்கு போகிறோம், அங்கே நமக்கு ஒரு பெரு வெற்றி கிடைக்கும், நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிடலாங்கிற அந்த கனவில் அந்த எதிர்பார்ப்பில் இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ 2026 தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றி கிடைத்தால் ஜனநாயகன் தான் கடைசி படம், அதில் எந்த மாற்றமே இல்லை. நான் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார்ந்த பிறகு நீங்கள் படத்துக்கு வர முடியாது, அதுதான் நியாயமும் கூட. அதே நேரம் விஜய் நினைத்த வெற்றி இந்த தேர்தலில் கிடைக்கலனா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதற்கான விடை வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். ஓகே சார், இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் விஜயோட கடைசி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தமிழ் சினிமாவிலேருந்து ரொம்ப பெரிய ஆட்கள் யாருமே அங்கே போயிட்டு பார்க்கல. ஸோ அது என்ன காரணமாக இருக்கலாம் சார்? அது எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஹீரோவுடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு அதுவும் வெளிநாட்டில் நடக்கும்போது இன்னொரு ஹீரோ அதுக்கு எப்படி வருவார்? அதுவே ஒரு கேள்வி இல்லையா? என்னன்னா எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு ஈகோ இருக்கும், எல்லா ஹீரோக்களுக்கும் நாம் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்கும். நீங்கள் அங்கே வந்து உங்களை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு எல்லோரும் விஜய் புராணம் பாடிக்கிட்டு இருந்தால் இப்போ இவருக்கு எப்படி இருக்கும்? அதுக்கடுத்து அது விஜய் படத்தினுடைய மேடையில் இவருக்கு என்ன வேலை? இவரை அங்கே கூப்பிட்டு வச்சு பெருமைப்படுத்த முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு தனுஷையோ சிவகார்த்திகேயனையோ கூப்பிட்டு அல்லது ஒரு சிம்புவையோ கூப்பிட்டு அந்த மேடையில் வச்சுட்டு என்ன பேச முடியும்? அதனால் அது வந்து விஜய் படத்தினுடைய விழா, அதற்கு எந்த ஹீரோவையும் யாரும் அழைக்கவில்லை, அதனால இவங்க போகலை. அலையாதாரு இதுக்கு வந்து எப்படி இவங்க போவாங்க? அதனால் இந்த ஹீரோக்கள் போகலைங்கிறதுனாலேயே அதை வந்து இவங்க யாரும் பெருசாக எடுத்துக்கலை அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது.